வணக்கங்க. என் பேர் எம்விஆர் ரெட்டி. நான் வந்து ரிட்டையர்ட் டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சர்வீஸ் நான் முடித்தேங்க. நான் வந்து இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து ஒசூர் தாலுக்கு, அப்புறம் பட்வாரப்பள்ளி சொல்லிட்டு இந்த ஒரு வில்லேஜுங்க. இங்கே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக வந்து இந்த காய்கறி விவசாயம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோங்க. நாங்கள் பொதுவாக வந்து நாங்கள் வந்து தக்காளி ரொம்ப அதிகமாக நாங்கள் போடுறோங்க. ஏன்னா நாங்கள் வந்து தக்காளி வந்து ஒரு லக்ஷ்மியாக நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஏன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு தக்காளியில் எப்பவுமே லாஸ் ஆகாது. நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து ₹1 நீங்கள் போட்டிங்கன்னா ₹2 உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த தக்காளிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. இது ஆக்சுவலாக வந்து நம்ம ஊர் காய்கறி இல்லை. தக்காளி ஆகட்டும், குடமிளகா ஆகட்டும், அப்புறம் உருளைக்கிழங்கு ஆகட்டும், நம்ம ஊர் காய்கறி இல்லை. இதெல்லாம் வந்து சவுத் அமெரிக்காலேருந்து வந்ததுங்க. அதாவது உருளைக்கிழங்கு, இந்த தக்காளி இதெல்லாம் வந்து போர்ச்சுகீஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தானுங்க. ஆக்சுவலாக தக்காளி வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே சாப்பிடாமல் இருந்தானுங்க. சவுத் அமெரிக்கா ஆகட்டும், அப்புறம் அமெரிக்காவில் ஆகட்டும். அப்புறம் 200 வருஷத்துக்கு பிறகு வந்து அது வந்து சாப்பிடலாம், ஒன்றும் மனுஷனுக்கு வந்து அது விஷம் இல்லை, சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இது பண்ணி அப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சானுங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆகட்டும், நம்ம இந்தியாவில் எங்கே ஆனாலும் கூட வந்து காலையில் வந்து உங்களோட சமையல் வந்து தக்காளி இல்லாமல், அதாவது உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், உங்களோட லஞ்ச் ஆகட்டும், உங்களுடைய டின்னர் ஆகட்டும், ஏதோ ஒரு இதில் வந்து உங்கள் தக்காளி வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி வெஜிடபிளாக இருக்குங்க. அதாவது தக்காளியில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 30 வருஷமாக போட்ட பிறகு வந்து இங்கே ஒரு 5 விதமான வைரஸ் இருக்குங்க. இந்த வைரஸ் வந்து இவங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர் ரிசர்ச்சை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி இந்த வைரஸ் மியூட்டேஷன் ஆகி ஒரு 5 விதமான வைரஸ் இருக்குது. அந்த வைரஸ் வந்து நாங்கள் டொமேட்டோ லீஃப் கர்ல் வைரஸ் அப்படி சொல்லுவோம். அந்த வைரஸ் இருக்குது. அப்புறம் வந்து நிலத்திலே கூட வந்து ரொம்ப டிசீஸ் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. முன்னாடி வந்து செடி நட்ட பிறகு வந்து ஃப்ளவரிங் ஸ்டைலில் வந்து செடி சாகாது, செடி நல்லா வரும். இப்போ வந்து ஃப்ளவரிங் ஸ்டைலில் வந்து செடி வந்து சாகுதுங்க. அதுக்கு வந்து நாங்கள் பாக்டீரியல் வீட் அப்படி சொல்லுவோம். அது ரொம்ப அந்த ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்புறம் முன்னெல்லாம் ரொம்ப இந்த டிசீசஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக ரொம்ப அதிகமாக அதாவது டேமேஜ் பண்ணாதுங்க. அதாவது ஏர்லி பிளைட்டு, லேட் பிளைட்டு, அப்புறம் பக்கை ராட்டு, பிளாசம் என் ராட்டு, அந்த மாதிரிலாம் டிசீசஸ் எல்லாம் முன்னெல்லாம் பிரச்சனை பண்ணாது. இப்போ எல்லா டிசீசஸ் வந்து இதனுடைய பிரபாவம் ரொம்ப அதிகமாக காட்டுது. ரொம்ப அதாவது நம்ம அப்ராப்ரியேட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் நம்ம பண்ணலைன்னா நம்மளுடைய ஈல்டு லாஸ் வந்து கிட்டத்தட்ட 80லேருந்து 90% வரைக்கும் வந்து டேமேஜ் ஆகிடுதுங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து முழுக்க ரொம்ப டெக்னிக்கலாக தக்காளி பண்ணால்தான் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து மகசூல் எடுக்க முடியுங்க. இல்லைனாலும் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். 2014 புதுசாக ஒரு பூச்சி வந்திருக்குங்க இதுக்கு. அதாவது பின்வாம் அப்படி சொல்கிறோம். இந்த லோக்கலில் வந்து ஊஜி அப்படி சொல்லுவோம். ஆக்சுவலாக அதனுடைய என்டமாலஜிக்கல் டேர்ம் வந்து டூட்டா அப்சல்யூட்டா அப்படி சொல்லிட்டு. இது வந்து சவுத் அமெரிக்காலேருந்து வந்திருக்கு. இது வந்து ஃப்ளவரிங் ஸ்டைலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. எப்படி இதனுடைய டேமேஜ் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இலையில வந்து லீஃப் மைனர் மாதிரி, அதாவது கோலம் போடுற பூச்சி மாதிரி ஒரு கோலம் போடும் இலையில. அது வந்து இலை மேலே இலை கீழே கூட டேமேஜ் ஆகிருக்குங்க. பிறகு இது என்ன பண்ணுதுன்னா ஃப்ரூட்டில் போய் இதனுடைய லைஃப் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணுதுங்க. எதுவுமே கண்டுக்காமல் நம்ம அப்படியே விட்டோன்னா ஃப்ரூட் பூரா வந்து ஜூஸ் ஆகிடுது. அப்புறம் எடுத்து நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. இதனுடைய டேமேஜ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% வரைக்கும் வந்துடுதுங்க. ஸோ இது வந்து புதுசாக எங்களுக்கு வந்து ஒரு அடிஷன். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வச்சுக்கிட்டு இதில் வந்து தக்காளியில் நல்லா ஈல்டு எடுக்கணும்னா ரொம்ப அதாவது நல்லா வந்து பூச்சி மருந்து, நல்லா ஃபஞ்சிசைடு, நல்ல பேக்கேஜ் ப்ராக்டிசஸ், அதாவது எல்லாமே நல்லா பண்ணால்தான் தக்காளியில் ஈல்டு எடுக்க முடியும். இல்லைனாலும் ரொம்ப லாஸ் ஆகிடுங்க. அதாவது இனிஷியல் வந்து தக்காளி நம்ம சாகுபடி செய்யணும்னா நிலத்தை வந்து ஒரு 1 இயர் வந்து நம்ம அந்த சொலனேஸ் வெஜிடபிள்ஸ் அப்படி சொல்லுவோம். அதாவது தக்காளி, கத்திரி, அப்புறம் உருளைக்கிழங்கு, மிளகாய், இந்த 3 வந்து கண்டினியூஸ் போடக்கூடாதுங்க. அது நம்ம அந்த ஃபீல்டில் வந்து வேறு ஏதாவது பீன்ஸு, வேறு முட்டைக்கோஸ் அந்த மாதிரி போட்டு நம்ம ஃபீல்டு வச்சுக்கலாங்க. அதாவது ரொம்ப நல்லா பண்ணோன்னா ஒரு 1 ஏக்கர் ஃபீல்டு வந்து நம்ம வந்து ஒரு 1 இயர் எதுவுமே போடாமல் இந்த க்ரீன் மென்யூர் கிராப், டெயின்ச்சா இல்லை சன்ஹெம்ப் இல்லை நம்ம ஹார்ஸ் அந்த மாதிரி போட்டு நல்லா உளுந்து அப்படியே வச்சுட்டு இருக்கணுங்க. எங்களுக்கு வந்து மெயின் சீசன் வந்து தக்காளி ஏப்ரல் 1 பிளான் பண்ணால் நல்லா, அதாவது ஜூன் ஜூலையில் நல்ல ரேட் கிடைக்குங்க. இல்லை மே 1 பிளான் பண்ணால் கூட ஆகஸ்ட் இதில் வந்து நல்ல ரேட் கிடைக்குங்க. இல்லை ஜூன் 1 கூட பிளான் பண்ணலாங்க. ஏன்னா வந்து ஏப்ரல் 1 பிளான் பண்ணால் வேறு மற்ற இடத்துலேருந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. ஆந்திராவில் கிட்டத்தட்ட 40 டிகிரி சென்டிகிரேட் போயிடுங்க. மற்ற தமிழ்நாட்டில் கூட மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாகிடும். டெம்பரேச்சர் அதிகமானால் வந்து தக்காளி ரொம்ப நல்லா வருதுங்க. இந்த ஏரியாவில் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக போகாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30, 32, 35 அந்த மாதிரி தான் போகும். எங்களுக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக போச்சுன்னா ஓரளவுக்கு ஒரு மழை பெஞ்சிடும் ஏப்ரல் மேலே.
ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கண்டியூசிவ் வெதர் தக்காளி க்ரோ பண்ணுறதுக்கு. ஸோ அதை ஒரு அட்வான்டேஜை நாங்கள் வச்சுக்கிட்டு இந்த ஏரியாவில் எப்பவுமே அதாவது ஏப்ரல் மே ஜூனில் வந்து நாங்கள் வந்து பிளான்டிங் பண்ணுவோங்க. பிளான்டிங் பண்ண டெஃபினட்டாக எங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது. அதாவது நாங்கள் தான் நான் சொன்ன மாதிரி ₹1 போட்டால் அதுக்கு வந்து நாங்களுக்கு வந்து ₹1 லாபம் கிடைக்குங்க தக்காளியில். ஸோ அந்த இது வச்சு தான் நாங்கள் வந்து எப்படியோ என்ன ஆனாலும் கூட நாங்கள் வந்து பயப்படாமல் வந்து நாங்கள் தக்காளி போட்டு மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்க்கு மற்ற ஸ்டேட்ஸ்க்கு இங்கேருந்து போகிற மாதிரி நாங்கள் வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்கோங்க. அதாவது இனிஷியல் வந்து 1 ஏக்கர் இதுக்கு வந்து தக்காளி போடணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 டன்ஸ் வந்து ஃபார்ம் மேட் மெனூர் போடணும். நல்லா மக்குன ஃபார்ம் மேட் மெனூர், அதாவது பொசு உரம் வந்து போடணுங்க. ஒரு 2 டிராக்டர் லோடு வந்து இது பவுல்ட்ரி மெனூர் போடணுங்க. போட்டு நல்லா வந்து ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நல்லா வந்து சிங்கிள் ப்ளோவ், அப்புறம் வந்து இந்த 5 கலப்பை போட்டு, அப்புறம் இந்த இது கல்டிவேட்டர்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. வச்சுக்கிட்டு இப்போ பெட்ஸ் எல்லாம் வந்து இப்போ பெட்ஸ் போடுறதுக்கு டிராக்டர் வந்துருக்கு. டிராக்டரில் பெட்ஸ் போட சொல்லலாம். இல்லைனா வந்து ஜனங்க போடுறானுங்க பெட்ஸு. அதாவது எதுவுமே இப்போ வந்து லேபர் வந்து வேலை வந்து நம்ம சொன்ன வேலை செய்யறதில்லை. அவனே வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. அதாவது பெட் போடுறதுக்கு ஒரு டீம் இருக்கிறானுங்க, மல்ச்சிங் ஷீட் போடுறதுக்கு ஒரு டீம் இருக்கிறானுங்க, இந்த குச்சி நடுறதுக்கு ஒரு டீம் இருக்கிறானுங்க, அப்புறம் இந்த ஸ்டேக்கிங்கு இது அதாவது இந்த இதெல்லாம் கட்டுறது, இந்த சரடு இதெல்லாம் கட்டுறது இதுக்கு வேறு ஒரு டீம் இருக்கானுங்க. ஸோ எங்களோட வேலை வந்து ஃபோன் பண்ணால் வருவானுங்க. வந்துட்டு இந்த 1 ஏக்கருக்கு வந்து நல்ல பெட் போட்டு நல்லா அந்த மல்ச்சிங் ஷீட்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டு போடுவானுங்க. ஸோ அந்த இதெல்லாம் வேலையெல்லாம் இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. ஒன் திங் வந்து கொஞ்சம் காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பெட்ஸ் போட்ட பிறகு ஒரு ஏக்கர் நிலத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேக் டிஏபி போடுவோம். அப்புறம் ஒரு 1.5 பேக் வந்து பொட்டாஷ் போடுவோம். அதோட வந்து ஒரு 1/2 டன் வந்து அதாவது 250 கேஜஸ் வந்து புங்கம் கேக்கு, ஒரு 250 கேஜஸ் வந்து நீம் கேக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த பெட்ஸ் மேலே வந்து அப்படியே நல்லா வந்து இது பரவி விட்டுவிடுவானுங்க. அப்புறம் வந்து பெட்டு மேலே வந்து இந்த மல்ச்சிங் ஷீட் போட்டுவிடுவானுங்க. ஆக்சுவலாக பெட் போடுறதுக்கு வந்து ஒரு ₹9,000 வாங்கிக்குவானுங்க 1 ஏக்கருக்கு. அப்புறம் அந்த மல்ச்சிங் ஷீட் வந்து ஒரு ₹12,000 ஆகும் செலவு. 2 போட்ட பிறகு வந்து அந்த ஹோல்ஸ் கூட வந்து போட்டு விட்டுவிடணும். இந்த ஸ்பேஸிங் வந்து தக்காளிக்கு வந்து 4 அடி இருக்குங்க. அதாவது ரோட்டு ரோ பிளான்ட் டு பிளான்ட் வந்து 2 அடி நாங்கள் வச்சுக்கோங்க. அதாவது 1 ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட 7,000லேருந்து 7,500 செடி வருங்க 1 ஏக்கருக்கு. இப்போ இருக்கிற அந்த சீடு பொறுத்தவரை எல்லாமே நல்ல ஹைப்ரிட்ஸ் இருக்குது. எல்லாமே மல்டிபிள் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் ஹைப்ரிட்ஸ் அப்படி சொல்லிட்டு வந்துடுச்சு. இல்லை கிட்டத்தட்ட ஒரு 3-4 டிசீஸ் வந்து நல்லா தாங்குகிற ஹைப்ரிட்ஸ் வந்துடுச்சு. அப்புறம் இந்த டொமேட்டோ லீஃப் கர்ல் வைரஸ் அப்படி சொல்லுவோம், அது கூட நல்லா தாங்குங்க. அப்புறம் வந்து ஒரு 15 டேஸ் பிறகு வந்து இந்த ஸ்டேக்கிங்கு அதாவது கொடுப்போங்க. இந்த குச்சி, இந்த குச்சி வந்து 1 ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட 1,500 குச்சி தேவைப்படுதுங்க. ஒரு குச்சி வந்து ₹18 வருதுங்க. ஸோ இந்த குச்சி அப்புறம் வந்து இந்த குச்சி நடுறதுக்கு இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு ₹25,000 செலவாகிடுதுங்க. அது அவங்க ஆளுங்க வந்து கூட்டிகிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெயின் அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். இது ஆக்சுவலாக வந்து 3 தரம் கட்டணுங்க. ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து ஃப்ளவரிங் ஃபேஸில் ஒரு தரம் கட்டுவோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு இன்னொரு தரம் கட்டுவோம். அப்புறம் இன்னும் 1 வீக் கழிச்சு இன்னொரு தரம் கட்டுவோம். கிட்டத்தட்ட இது கட்டுறதுக்கே இது ட்ரெயின் கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 50 பேர் வந்து இந்த விமன் லேபரர்ஸு தேவைப்படுங்க. அதாவது ஒவ்வொரு தரம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 15 கணக்கில் 3 தரம் நாங்கள் கட்டுவோம். 40லேருந்து 50 பேர் தேவைப்படுதுங்க. அதாவது ஒரு விமன் லேபருக்கு இங்கே வந்து நாங்கள் வந்து ₹300 கூலி கொடுப்போங்க. அப்புறம் வந்து சாப்பாடு 2 வேளை சாப்பாடு வாங்கி கொடுப்போம். அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் மதியம் வந்து லஞ்சு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹70 செலவாகும். அப்புறம் ஒரு ₹300 வந்து கூலி கொடுப்போம். ₹370 செலவாகும். அப்புறம் நம்ம கூட்டிகிட்டு வரது நாங்கள் தான் கூட்டிகிட்டு வருவோம். ஆட்டோவில் வந்து 10 பேர் ஏற்றிட்டு வருவாங்க. ஆட்டோவுக்கு வந்து ஒரு ₹800 நாங்கள் கொடுப்போங்க. ஸோ அது கூட எங்கள் கணக்கில் தான் வந்துடும். ஸோ இது டோட்டல் வந்து ஒரு 50 பேருக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு 25 to 28,000 செலவாயிடுங்க. இந்த ட்ரெயின் கட்டுறதுக்கு இந்த சரடு கட்டுறதுக்குங்க. சம்மரில் வந்து ரொம்ப பெரிய டிசீஸ் ப்ரெஷர் இருக்காதுங்க டொமேட்டோவில். டிசீஸ் ப்ரெஷர் வந்து மழை பெஞ்ச பிறகு தான் வந்து இதில் வந்து டிசீஸ் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. மழை பெஞ்ச பிறகு வந்து இந்த வாட்டர் லவ்விங் ஃபஞ்சை, இந்த ஃபைக்கோமைசிஸ் அப்படி சொல்லுவோம். அதாவது அர்லி பிளைட்டு, நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கை ராட் அப்படி சொல்லிட்டு ஒரு டிசீஸ் வருங்க. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் டிசீசஸ். அதாவது அர்லி பிளைட்டு முன்னே வந்து ரொம்ப ஈஸியாக இந்த பிளைடாக்ஸு, ஃபைட்லான் அந்த மாதிரி கெமிக்கல் டைத்தனியம் ஃபெடவல் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் இப்போ வந்து அர்லி பிளைட் கண்ட்ரோல் பண்ணுற ரொம்ப கஷ்டங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த அர்லி பிளைட்டுக்கு வந்து இந்த ட்ரிஃப்ளாக்சிஸ்ட்ரோபன் இல்லை இந்த மெட்லாக்சில் வந்து 3 grams per liter மெட்லாக்சில் ப்ளஸ் மேங்கோஜி காம்பினேஷன். இந்த ட்ரிஃப்ளாக்சிஸ்ட்ரோபன் வந்து ஹெட்லைன் அப்படி சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் வரும் BASFல, அது வந்து 1 gram per liter. அது மாதிரி வந்து போட்டு ஒன்று ஸ்ப்ரே கொடுப்போங்க.
அதை ப்ரிஃபரபிளி ஸ்ப்ரேஸ் வந்து டொமேட்டோக்கு வந்து ஈவினிங் தான் கொடுக்கணுங்க. அதாவது மார்னிங் கொடுத்தா நெக்ஸ்ட் வந்து சப்சிக்வெண்ட்டாக வந்து இந்த டெம்பரேச்சர் பிக்கப் ஆச்சுன்னா ஒரு மாதிரி ரொம்ப நல்லா எஃபெக்டிவ் வேலை செய்யாதுங்க. அப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரேக்கு வந்து ஜென்ரலாக வந்து ரெயின் வாட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது வாட்டரில் வந்து ஈஸி ரொம்ப அதிகமாக இருந்தால் கெமிக்கல் ரொம்ப நல்லா வேலை செய்யுதுங்க. அப்புறம் ரொம்ப காம்பினேஷன்ஸ், அதாவது 2-3 கெமிக்கல் சேர்ந்து அடிக்கிறது வந்து ரொம்ப தப்புங்க. அதாவது கெமிக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப விலை அதிகம். அதாவது ப்ரிஃபரபிளி ஏதோ ஒரு கெமிக்கல் அதோட வந்து ஒரு நீம் மிக்ஸ் பண்ணி அடித்தா நல்லா வேலை செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 55 டேஸ் வரைக்கும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோங்க. 55 டேஸில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு அதாவது சால்பல் ஃபர்டிலைசர் வந்து த்ரூ ட்ரிப் வந்து கொடுப்போங்க. நெக்ஸ்ட்டு 55 டேஸ்க்கு வந்து இந்த ஈல்டு வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் ஹெசர்கட் அவங்க வந்து ஒரு மைக்ரோநியூட்ரியன்ட் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கானுங்க. அதாவது வெஜிடபிள் ஸ்பெஷல் அப்படி சொல்கிறானுங்க. அது வந்து தக்காளிக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யுங்க. அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து அவங்க வந்து 6 கேஜி ரெக்கமெண்ட் பண்ணுறானுங்க. பர் லிட்டருக்கு வந்து 5 கிராம் கணக்கில் வந்து அவங்க ஸ்ப்ரே பண்ண சொல்கிறானுங்க. நாங்கள் அது கம்பல்சரி அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து இதில் தக்காளிக்கு நாங்கள் வந்து அடிப்போங்க. அடித்தா நல்லா வந்து காய் ஷைனிங் வரும். நல்லா இந்த நியூட்ரிஷனல் டிசார்டர்ஸ் எதுவுமே நம்மளுக்கு தெரியாதுங்க. இதில் வந்து மழை பெஞ்சுதுன்னா ஒரு பெரிய இஷ்யூ இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இந்த பேஸில் வந்து இந்த இது காலராடோன்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் வருங்க. அந்த டிசீஸ் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக நம்மளுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. செடி வந்து அப்படியே இருக்குங்க. ஆனால் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே செடியை வந்து சாக ஆரம்பிச்சிடும் மேலே. இதுக்கு நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஸ்ப்ரே கொடுத்துருக்குங்க. அதாவது ட்ரிஃப்ளாக்சிஸ்ட்ரோபின் சொல்லிட்டு அந்த மருந்து வந்து நாங்கள் ட்ரென்ச் பண்ணியிருக்கோம். ட்ரென்ச் பண்ணால் என்ன ஆகுதுன்னா இந்த அஃபெக்டட் போர்ஷன் வந்து நல்லா இதாகிடுதுங்க, க்யூர் ஆகிடுது. பட் ஃபர்தராக அதாவது செத்து போயிருக்கு. அதனால் வந்து இது என்ன ஆகுதுன்னா அந்த ஏரியா வந்து டெவலப் ஆகாதுங்க. அப்படியே இருந்துடும். அப்புறம் இந்த செடி டெவலப் ஆகும்போது அந்த ஏரியா வந்து அது ஆல்மோஸ்ட் வந்து டெட் இஷ்யூ. இது என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து இந்த செடி உடஞ்சிட்டு அந்த செடி ஒன்றும் நம்மளுக்கு வந்து பயன்படாதுங்க. பாருங்கள், இதில் வந்து காய் கூட ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சரியாக பார்த்துக்கலன்னா இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 to 50% மேலே வந்துவிடுங்க. அப்போ நம்மளோட பாப்புலேஷன் வந்து ஒரு ஏக்கரில் வந்து பாப்புலேஷன் குறைஞ்சிடுங்க. பாப்புலேஷன் குறைஞ்சிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஈல்டு பேராமீட்டர்ஸ் கூட வந்து ரொம்ப இதாகிடுங்க, டிக்ளைன் ஆகிடும். இந்த ஸ்பெசிமன் வந்து அதாவது டூட் அப்சல்யூட்டனுடைய இன்ஃபெஸ்டேஷனுங்க. பாருங்கள், அதாவது ஃப்ரூட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லா ஆல்மோஸ்ட் மெச்சூர்டு, ஆல்மோஸ்ட் இட் இஸ் அபவுட் டு பி ஹார்வெஸ்டடு. பாருங்கள், இது சின்ன ஒரு ஹோல். அதாவது இதுக்கு வந்து நாங்கள் வந்து இது மார்க்கெட்டில் எடுக்க மாட்டானுங்க. இது வந்து அப்படியே வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவானுங்க. ஸோ இவ்வளோ வந்து செலவு பண்ணி இவ்வளோ ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு வந்த பிறகு கூட வந்து இது வந்து பலன் அதாவது யூஸ் ஆகலைன்னா அது வேஸ்ட்டு. டூட் அப்சல்யூட்டனுடைய டேமேஜஸ் வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து 1% கூட இருக்கக்கூடாது. அதாவது 100 கிரேட்டுக்கு வந்து 1 கிரேட்டு 2 கிரேட் இருந்தால் பரவாயில்ல. 100 கிரேட்டுக்கு வந்து 20-30 கிரேட் வந்தால் ரொம்ப வேஸ்ட் ஆகிடுங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம அப்ராப்ரியேட் டைமில் அதுக்கு வந்து அப்ராப்ரியேட் அதாவது கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுக்கலைன்னா அதாவது ஃபீல்டு வந்து ரொம்ப அதாவது டிவாஸ்டேஷன் பண்ணிடுங்க இது. ஸோ இது ரொம்ப ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இது ரொம்ப நல்லா வந்து இது கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கு வந்து அதாவது நமக்கு தெரியவே தெரியாதுங்க. இது இருக்குது இல்லை அப்படி சொல்லி தெரியவே தெரியாது. இப்போ ஃபைனலில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி இது வந்து அதாவது பின்வாம் அப்படி சொல்லுவானுங்க. அப்புறம் இங்கே லோக்கலில் வந்து ஊசி அப்படி சொல்லுவானுங்க. அதாவது என்டமாலஜிக்கலி இது வந்து டூட் அப்சல்யூட் அப்படி சொல்லிட்டு இது வந்து சவுத் அமெரிக்காலேருந்து வந்துருக்குங்க. அதாவது நம்ம இங்கே இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த 2014 தான் இது வந்து அதாவது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் தான் அது என்ன இதோட மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்னா, இதனுடைய லைஃப் சைக்கிள் என்ன, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் டெவலப் பண்ணியிருக்கானுங்க. இதே பாருங்கள், சின்ன டேமேஜ். இது ஆக்சுவலாக வந்து எக்கு வச்சுருக்கு. நான் அப்புறம் நாங்கள் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ண பிறகு அந்த எக் வந்து இதாகி அப்படியே ஒரு சின்ன இது ஒரு டேமேஜாக இருக்குது. இந்த காய் கூட மார்க்கெட்டில் எடுக்கிறது இல்லை. இது ஆக்சுவலாக வந்து இது ஜனங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் வந்து இது சாப்பிடலங்க. இது சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் எல்லாமே வந்து பர்ஃபெக்ஷன், அதாவது யூனிஃபார்ம் சைஸு, யூனிஃபார்ம் ஷேப்பு, யூனிஃபார்ம் கலர் அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. இது ரொம்ப அதாவது ஜனங்களுக்கு தெரியல. இது சாப்பிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் வந்து டேமேஜ் அதாவது மனுஷனுக்கு வந்து எந்த விதமான ஹெல்த்து ஹஜார்ட்ஸ் இருக்காது. ஆனால் இது சாப்பிட்றதில்லை. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபார்மருக்கு வந்து இது லாஸுங்க. அடுத்தது வந்து இது வந்து இந்த ஸ்பெசிமென் பாருங்கள். இது வந்து ஏர்லி பிளைட்டு. இது எப்படின்னா இந்த கேலக்ஸி ரீஜனில் வந்து இந்த ஏர்லி பிளைட் வந்து இன்ஃபெக்ட் ஆகுங்க. இது முன்னே வந்து ரொம்ப மைனர் டிசீஸு, ஆனால் இப்போ வந்து ரொம்ப மேஜர் டிசீஸ் ஆகிடுச்சு. இது பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு சங்கன் ஸ்பாட் வரும், கான்சென்ட்ரிக் ரிங்ஸு சங்கன் ஸ்பாட் வரும். இது வந்து ஒன்றுக்கு
ஆகாது. அதாவது இதுக்கு வந்து நம்ம அப்ராப்ரியேட் கெமிக்கல் ஸ்ப்ரே கொடுக்கலன்னா இது வேஸ்ட் ஆகிடுங்க. அதாவது அப்படியே ஃப்ரூட் டெவலப் ஆகும். ஃப்ரூட் டெவலப் ஆகி இந்த ஸ்பாட் அப்படியே இருக்குங்க. இந்த ஸ்பாட்டு அது வந்து மார்க்கெட்டில் அவங்க எடுக்க மாட்டாங்க. அதாவது கன்சூமர்ஸ் வந்து இது ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் எங்கே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சுன்னா உடனே நம்ம வந்து இது வந்து ஸ்ப்ரே பண்ணணும். இது வந்து நம்ம வந்து 10% பரவாயில்ல டேமேஜ் ஆனால் பரவாயில்ல, 20% டேமேஜ் ஆனால் பரவாயில்ல, அந்த மாதிரி நம்ம விடக்கூடாதுங்க. இது கூட வந்து நம்ம வந்து 99.9% வந்து இது கண்ட்ரோல் பண்ணணும். வந்து இது அலிபிளைட்டுங்க. இந்த ஸ்ப்ரே பண்ண பிறகு இது கண்ட்ரோல் ஆகிருக்குங்க. இது கண்ட்ரோல் ஆகிருக்கு, இது கூட கண்ட்ரோல் ஆகிருக்குங்க. ஸோ இது வந்து வேஸ்ட் ஆகாது, இந்த காய் வேஸ்ட் ஆகாது. ஆனால் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம அப்படியே விட்டால் இங்கே வந்து அது அப்படியே வந்து அந்த ஸ்பாட் வந்து அந்த பிளாக் ஆகிட்டு அப்படியே வந்து டெவலப் ஆகிடுங்க. இது மார்க்கெட்டில் எடுக்கிறது இல்லை. இந்த ஃப்ரூட்டை நல்லா டெவலப் பண்ண பிறகு மார்க்கெட்டில் எடுக்கிறது இல்லை. இது பெரிய லாஸ் தான். அதாவது ஃபார்மருக்கு வந்து பெரிய லாஸ் தாங்க இது. ஸோ இது கூட வந்து நம்ம வந்து 99.9% அதாவது ப்ராப்ளம் எல்லாமே இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணுங்க. இது கூட வந்து நம்ம மெட்லாக்சில் கொடுக்கலாம், இல்லை ட்ரிஃப்ளாக்சிஸ்ட்ரோபின் கொடுக்கலாம், இல்லை இது குளோரோதலின் அதாவது கவாச் கொடுக்கலாம். ஏதாவது இந்த எனி ஆஃப் தீஸ் கெமிக்கல்ஸ் வந்து நல்லா கண்ட்ரோல் வருங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து சொறி அப்படி சொல்லுவோம் நம்ம தமிழில். இது வந்து ஜாந்தோமோனஸ் அப்படி சொல்லிட்டு, ஜாந்தோமோனஸ் சொல்லன் அப்படி சொல்லிட்டு இது ஒரு பாக்டீரியல் டிசீஸுங்க. இது ஆக்சுவலி வந்து ஏப்ரல், மே, ஜூன் அந்த மழை பெஞ்ச பிறகு வருங்க. இது என்ன மாதிரி இருக்குன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து தொட்டை வந்து உங்களுக்கு வந்து அதாவது நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து இது கூட வந்து இந்த காய் எடுக்கிறது இல்லைங்க. நம்ம இது விட்டுவிட்டா வந்து பழம் ஆகிடும். பழம் மேலே இந்த இது அப்படியே இருக்குங்க, இந்த ஸ்கார்ஸ் அப்படியே இருக்குங்க. நல்லா தொட்டை நல்லா தெரியும் மேலே உங்களுக்கு வந்து. ஸோ இது கூட ஒரு பெரிய ஒரு மேஜர் டிசீஸ் தாங்க, பாக்டீரியல் டிசீஸு. இதுக்கு நம்ம வந்து ஸ்டெப்டோசைக்ளின் சல்ஃபேட்டு ப்ளஸ் வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைடு, அதாவது 10 கிராம்ஸ் ஸ்டெப்டோசைக்ளின் சல்ஃபேட் வந்து 60 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரு ப்ளஸ் வந்து 3 கிராம்ஸ் ஆஃப் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டர் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அடித்தா இது நல்லா கண்ட்ரோல் வந்துட்டுங்க. வேறு இன்னொரு இது இருக்குங்க, அதாவது பேக்டோசன் அப்படி சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது. அது வந்து இந்த புங்கம் சீடில் தயார் பண்ணியிருக்கானுங்க. அது வந்து 3 கிராம் 1 லிட்டரில் போட்டு அடித்து அது கூட நல்ல கண்ட்ரோல் இருக்கும். இது கூட நம்ம வந்து ரொம்ப கேஷுவலாக அதாவது நம்ம ஃபீல்டில் பார்த்துக்காம நம்ம அப்படியே விட்டோம். இது கூட வந்து டேமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 50 to 60% தெரியுங்க. இந்த ஃப்ரூட் எடுக்க மாட்டானுங்க. இந்த ஏதோ இந்த ஸ்கார் அப்படியே இருக்குங்க. அதாவது பழம் ஆன பேர் கூட இந்த ஸ்கார் அப்படியே இருக்குது. மார்க்கெட்டில் போனால் இது அவங்க அப்படியே எடுத்து பக்கத்தில் போட்டுவிடுவானுங்க. ஸோ இது கூட நம்ம வந்து ரொம்ப உஷாராக இது வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்க. அடுத்தது பாருங்கள், இது வந்து ரோஸ் கலரில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து எப்படி வருதுன்னா இது வந்து ஒரு வைரஸ் நல்ல வருதுங்க, டாஸ்போ வைரஸ் அப்படி சொல்லுவோம். அதாவது ஸ்பாட்டட் லீஃப் கர்ல் வைரஸ் அப்படி சொல்லுவோம். அதாவது டாஸ்போ வைரஸ் அப்படி சொல்லுவோம். இது ஆக்சுவலாக வந்து இது சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் வந்து ஜனங்க வந்து இது என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து ஜாண்டிஸ் டொமேட்டோ அப்படி சொல்கிறானுங்க. ஸோ இது கூட வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேஸ்டேஜ் தாங்க. ஸோ இது கூட வராமல் நம்ம பார்த்துக்கணுங்க. அவங்க வந்து ரைட் ஃப்ரம் தி பிகினிங் வந்து நல்லா இந்த சிஸ்டமிக் இன்செக்டிசைட்ஸ் கொடுத்துட்டு வந்தால் ஒயிட் ஃப்ளை கண்ட்ரோல் பண்ணால் இது வந்து வராதுங்க. ஒயிட் ஃப்ளை ப்ளஸ் அதாவது ஒயிட் ஃப்ளைக்கு வந்து நீம், அப்புறம் வேறு என்ன அதாவது சிஸ்டமிக் இன்செக்டிசைட் கொடுத்தா இது வராதுங்க. இந்த டொமேட்டோவில் இன்னும் ஒரு 3-4 டிசீசஸ் இருக்குது, மேஜர் டிசீசஸ். அதாவது இப்போ வந்து இதில் ஸ்பெசிஃபன் இல்லை, பக் கைராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் வருதுங்க. அதாவது மழை பெஞ்ச பிறகு காய மேலே அப்படியே வந்து கான்சன்ட்ரேட் கீழே கான்சன்ட்ரேட் வந்து அப்படியே வந்து காய் வந்து அப்படியே வந்து அழுகிடுங்க. அது ரொம்ப டேமேஜ் ஆகிடுங்க. ஸோ அது கூட வந்து நம்ம வந்து நல்லா ஒழுங்காக நம்ம பார்த்துக்கணுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி இதில் நிறைய வருங்க. அதாவது சம்மர் கிராப்பில், அதாவது ஜூன், ஜூலை, ஏப்ரல், மே அந்த கிராப்பில் வந்து அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி வரும். அதாவது நம்ம எப்படி என்ன சொல்கிறோம், அது வந்து பிளாசம் என்ட்ராட் அப்படி சொல்லுவோம். அது நம்ம சரியாக பார்த்துக்கலன்னா அதில் கூட வந்து நம்மளுக்கு வந்து 30 to 40% டேமேஜ் ஆகிடும். அதை கீழே வந்து அந்த பிளாசம் எண்டில் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளாக்கை வந்து அப்படியே வந்து டிஷ்யூ வந்து இதாகிடுங்க. ஸோ அது கூட நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணுங்க. ப்ளஸ் இந்த பெஸ்ட்டு, அதாவது அமெரிக்கன் போல்வம், அப்புறம் இந்த நம்ம டூட் அப்சல்யூட்டா, அப்புறம் அந்த போட்ரப்டர் லிட்டூர் அப்படி சொல்லிட்டு அது ஒரு இது பெஸ்ட்டு இல்லை, அதாவது ஃப்ரூட் ஈட்டிங் கேட்டர்பில்லர். இதெல்லாம் நம்ம ஒழுங்காக நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதாவது ரைட் ஃப்ரம் தி டே 1 பிளான்டிங் பண்ண இதுலேருந்து நம்ம வந்து லாஸ்ட் அறுவடை வரைக்கும் வந்து டொமேட்டோ ஒழுங்காக பார்த்தா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போல்லாம் நல்ல கெமிக்கல்ஸ் இருக்குதுங்க. அதாவது நம்ம டாக்ஸிசிட்டி ரொம்ப கம்மியாக, அதாவது ஹியூமனுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ அந்த அமைட்ஸ் குரூப் அப்படி சொல்லிட்டு ஒன்று வந்துருக்கு. அதில் வந்து நல்ல கெமிக்கல் செலக்ட் பண்ணி நல்லா அப்ராப்ரியேட் டோஸ் போட்டு நல்லா அப்ராப்ரியேட் டைமில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டில், அதாவது ரெயின் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த அடித்து சாயந்தரம் நேரத்தில் அடித்து நல்லா கண்ட்ரோல் பண்ணலாங்க. தக்காளியில் வந்து இந்த கிராப் வந்து நம்ம நடவு செஞ்ச பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 நாளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் காய். அப்புறம் வந்து
டோட்டலாக அதாவது ரைட் ஃப்ரம் சீட் டு லாஸ்ட் ஹார்வெஸ்ட் 150 நாளில் வந்து முடிச்சிடலாங்க தக்காளி. இந்த தக்காளி வந்து இது ஆக்சுவலாக வந்து செமி டிட்டர்மினேட் அப்படி சொல்லுவோம். அதாவது இதனோட ஹைட் வந்து ஒரு 5-6 அடி தான் வருங்க. அடுத்தது வந்து இந்த இன்டிட்டர்மினேட் அப்படி சொல்லிட்டு கூட இருக்குங்க. அந்த இன்டிட்டர்மினேட் வெரைட்டிஸ் வந்து நம்ம க்ரீன் ஹவுஸில் தான் போட முடியுங்க. அது வந்து கிட்டத்தட்ட வந்து 10 to 12 மந்த்ஸ் இருக்குங்க. ஆனால் அது ஆல்மோஸ்ட் வந்து போகும் ஒரு 15லேருந்து 20 அடி போகும். ஆனால் அதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இன்டர்னோடிலேருந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது கொலை தூரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த தக்காளியில் இந்த ஹைப்ரிட்ஸில் வந்து அதாவது 2535 1047 அந்த மாதிரி இந்த ஹைப்ரிட்ஸில் வந்து ஒரு ஏக்கரில் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000லேருந்து 7500 செடி நடலாங்க. ஒரு செடிக்கு ஆவரேஜ் வந்து 7 கேஜி எடுக்கலாங்க. 7லேருந்து 8 கேஜி வரைக்கும் எடுக்கலாங்க. அதாவது ஒரு 7000 செடி இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து 50 டன் வந்து சர்வசாதாரணம் எடுக்கலாங்க. அதாவது அது கீழே எடுத்தால் நம்மளுக்கு வந்து ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. அதனால் ஒரு ஏக்கருக்கு வந்து தக்காளியில் செலவு பொறுத்தவரை வந்து அதாவது ஃபர்டிலைசர்ஸு, ஃபார்ம் அண்ட் மென்யூரு, ப்ளவிங்கு, அப்புறம் மல்ச்சிங்கு, ட்ரிப்பு, அப்புறம் ஸ்டேக்கிங்கு, டையிங்கு, அப்புறம் ஹார்வெஸ்ட்டு எல்லாமே, அப்புறம் கமிஷன்னு எல்லாமே, மார்க்கெட் கமிஷன் எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா வருங்க ஒரு ஏக்கருக்கு செலவு. அதாவது ஒரு 50 டன் எடுத்தால் நம்மளுக்கு வந்து ஈவன் ஒரு 10 ரூபா கேஜி விற்றாலும் கூட நம்மளுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா நம்மளுக்கு கிடைக்குங்க. ஒரு 3 லட்ச ரூபா செலவு போச்சுன்னா ஒரு 2 லட்ச ரூபா நம்மளுக்கு வந்து மீதி ஆகுங்க. அதாவது மினிமம் தக்காளி வந்து சட்டன் பீரியட்ஸை வந்து 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி ஒரு கேஜிக்கு போயிடுங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பம்பர் அடிக்கிற மாதிரிங்க. ஒரு ஏக்கர் தக்காளியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாங்க. அதாவது செலவு போய் ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா கூட வந்து ஒரு தரம் நிற்கிங்க. ஸோ இதை நாங்கள் வந்து லட்சுமி அப்படி நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் என்ன ஆனாலும் சரி, அதாவது எங்களுக்கு லாஸ் ஆனாலும் சரி, நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. எப்படியோ வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு தரம் 2 தரம் நாங்கள் தக்காளி வச்சு நாங்கள் தீருவோம். அதில் வந்து நாங்கள் பலன் வந்து நாங்கள் அனுபவிப்போம்.